இஸ்லாமிய மார்க்க தெளிவுகளை பெற்றுக்கொள்வதற்காக இப்பக்கத்தில் இணைந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் தனது மானத்தை கண்ணியமான முறையிலே வைத்துக் கொள்வது, அதனை பாதுகாப்பது அவனுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே தனது மானத்தை மற்றவர்கள் பேசக்கூடிய முறையிலே நடந்து கொள்ளக்கூடாது. அதனால் அவன் தனது மானத்தை பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் தனது கண்ணியத்தை, மானத்தை பாதுகாக்க வேண்டிய பல அம்சங்களை நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாக்கும் வத்துஹூல் அலன் நிசா, நீங்கள் பெண்களின் பால் நுழைய வேண்டாம். அந்நிய பெண்கள், உங்களுக்கு மஹரமில்லாத பெண்களிடத்திலே நீங்கள் நுழைய வேண்டாம். அப்பொழுது ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அரஐத்தல் ஹம், அதாவது கணவனுடைய சகோதரன், இப்படியா கணவனுடைய சொந்தக்காரர், இவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று சொன்ன நேரத்திலே, கேட்ட நேரத்திலே, அல் ஹம் வல் மௌத், இது மரணத்துக்கு சமன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே மஹ்ரமில்லாத பெண்களிடத்திலே செல்வது, அவர்களோடு பேசுவது, அவர்களோடு கைவாரடிப்பது, அவர்களோடு சகோதரி போன்று பழகுவதெல்லாம் இஸ்லாம் காட்டித்தந்த வழிமுறை அல்ல. இன்று பாடசாலையிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களுடைய சக மாணவர்களை அல்ல சக மாணவிகளை எவ்வாறு பார்க்கின்றார்கள்? ஒரு மஹரமை போன்று பார்க்கின்றார்கள். இல்லை, மஹரத்தை விட ஒரு உயர்தரத்திலே பார்க்கின்றார்கள். அந்த அளவு அவர்கள் சோஷலாக பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே, இப்படியாக ஆணையும் பெண்ணையும் கலந்து படிக்க விட்டதின் காரணமாக அதனால் வரக்கூடிய விளைவுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மானங்கள் பறக்கக்கூடிய பல சம்பவங்கள் நடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கான வழிகள் என்ன, இதை தடுப்பதற்கான வழிகள் என்ன என்பதை சமூகம் சிந்திக்க வேண்டும். ஆண்கள் வேறையாகும், பெண்கள் வேறையாகும் படிப்பிக்கப்பட வேண்டும். பாடசாலைகள் ஒழுக்கங்களை படித்துக் கொடுக்கக்கூடிய இடங்களாக மாற வேண்டும். ஒழுக்கத்துக்கு மாற்றமாக எமது பாடசாலைகள் வெறுமனே வீழ்ச்சியை படித்துக் கொடுக்கக்கூடிய, வெறுமனே மானவங்கப்படுத்தக்கூடிய அஹ்லாக்குகளை படித்துக் கொடுக்கக்கூடிய இடங்களாக மாறக்கூடாது. அதற்கான காரணமாக இந்த பாடசாலைகள் மாறக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ஆண்களுக்கு மிகப்பெரிய ஃபித்னா, மிகப்பெரிய சோதனை பெண்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பனூ இஸ்ரவேலர்களுடைய மிகப்பெரிய சோதனை இந்த பெண்களின் மூலமாக தான் ஏற்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஷைத்தான் ஒரு ஆணை கெடுக்க வேண்டும் என்றால் அவன் முதலாவதாக ஒரு பெண்ணின் மூலமாக அவனை கெடுப்பதற்கு முயற்சிக்கிறான். இதிலே ஆண் மாட்டி விடுகிறான், மானம் பறக்கக்கூடிய பல விடயங்களை செய்து விடுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மானத்தை பாதுகாக்குவது எங்கட பொறுப்பு. அதற்கு அந்த மானம் போகக்கூடிய விடயங்களை விட்டும் தூரமாவது ஒவ்வொரு ஆணுடைய பொறுப்பாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். பெண்களுக்கு மானங்களை பாதுகாப்பதற்காக ஹிஜாபை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான். இதற்காக வேண்டி அவர்களுடைய மானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு ஷாராரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசிகள் என்று சொன்னார்கள். காசியாத்துன் ஆரியாத், அவர்கள் உடுத்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் நிர்வாணமாக இருப்பார்கள்.
உடுத்திருப்பார்கள், ஒழுங்கா உடுத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் சுவரம் செல்வது மட்டும் அவர்கள் செல்ல மாட்டார்கள், அவர்கள் சுவனத்துடைய வாடையை கூட பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பருமன் தெரிபடக்கூடிய முறையிலே எமது உடம்பு அலங்காரங்களை எடுத்து காட்டக்கூடிய முறையிலே அபாயாக்களை போட்டால் என்ன, அந்த சாரிகளை உடுத்தால் என்ன, எமது உடம்புடைய பருமங்களை எடுத்து காட்டக்கூடிய முறையிலே உடுப்பது ஹராம். பெண்கள் அந்த ஆடைகளை விரிவான முறையிலே அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்று பெண்கள் அபாயா போடுவது என்ற பெயரிலே அவர்கள் இறுக்கமாக இந்த அபாயாக்களை அணிகிறார்கள். அவர்களுடைய உடல் பருமனை முழுமையாக எடுத்து காட்டக்கூடிய முறையிலே அந்த ஆடைகள் அமைந்து விடுகின்றன. இதனால் மற்றவர்களுடைய மானங்களும் போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இஸ்லாம் மானம் மரியாதையை பாதுகாப்பதற்கான பல வழிகளை நமக்கு காட்டி தந்திருக்கின்றது. மற்ற மனிதர்களுடைய மானங்களை பாதுகாப்பதையும் நமக்கு சொல்லியிருக்கின்றது. நாம் எமது மானங்களை பாதுகாக்கக்கூடிய முறைகளையும் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹயாஉ மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானிலே உள்ளது. எனவே ஒரு மனிதனிடத்திலே வெட்கம் வர வேண்டும். இந்த வெட்கம் ஈமானை தூண்டக்கூடியது. இந்த வெட்கம் பாவங்களை விட்டு தடுக்கக்கூடியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மிம்மா அத்ரகன் நாஸ் மின் கலாமின் நுபுவா, நபிமார்கள் ஆரம்ப காலத்திலிருந்து நபிமார்கள் சொன்ன விடயங்களிலே உள்ளதுதான், இதாலம் தஸ்தஹி ஃபஸ்ன மா ஷிக்த, நீ வெக்கப்படாட்டி வேண்டியொன்று வெக்கப்படாட்டி வேண்டியொன்று. இன்று வெட்கம் ஏற்பட்டு விட்டது. இன்று சமூகத்திலே வெட்கம் ஏற்பட்டு விட்டது. அதனால் இன்று சமூகத்திலே பல வகையான பாவங்கள் பரவி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த வெட்கம் பேணப்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய குணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானாக நமக்கு எடுத்துச் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழக்கூடியவர்களாக, வெட்கத்தோடு வாழக்கூடியவர்களாக, மற்ற மனிதர்களுடைய உணர்வுகளை மதித்து வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக.